எல்லாருக்கும் வணக்கம். இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்மங்களா வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வருஷம் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா மோர் தென் 150 நட்ஸ் இருக்குது. இதில் பார்க்குறீங்களா சுத்தமத்தி. இது மினிமம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது எடை போட்டோம் அப்படின்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோ ஒரு குளம் வரும். கவுண்டிங் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் போரான் 20% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ, கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடல் பாசி கொடுக்குறோம், பயோ பொட்டாஷ் கொடுக்குறோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோம், ஹியூமிக் கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 பிளான்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா பிஞ்செல்லாம் உதிரிட்டு இருந்துச்சு. இப்போ பிஞ்சு உதிரத்துக்கு வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ காய் போட்டு ஒரு 40 நாள் கூட ஆகலைங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அறுவடை வர ஸ்டேஜில் வந்துருச்சு. இது காயோட எண்ணிக்கை பாருங்கள். க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. இது இப்போ வர்ற கொள்ளை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து அண்ட் பெனிஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தான் விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே ஸ்ப்ரிங்க்லரில் போடுறதுனால பார்த்திங்கன்னா பெனிஃபிட். தண்ணி வந்து மரத்துக்கு போடும்போது வெயிலுக்கு வந்து மரம் காயாது, அது ஒரு பெனிஃபிட்டு. வேறு வழியாக நல்லா தண்ணி எடுத்துக்கும், கொஞ்சம் தண்ணி பாய்ச்சறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ட்டு. இது போன்ற உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. எந்த ஏரியா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு விசிட் பண்ண பார்க்குறோம், இல்லைன்னா கால் பேக் பண்ணுறேன். உங்களோட நம்பர் வந்து ட்ராப் பண்ணுங்கள். பாருங்கள் குலையோட சைஸ் பார்த்தீங்களா, காயோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா. இதில் மேஜராக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பிஞ்சு உதிரும் பாருங்க, இதெல்லாம் வந்து ஆண் பூ. காய் நிற்கிறது மட்டும்தான் பெண் பூ, அதுதான் காயாக நிற்கும். குளம் பாருங்கள் எந்த சைஸ் இருக்குன்ட்டு. காயோட எண்ணிக்கையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.